Good evening to everybody. We will start the class now. 96வது கேள்வி பாருங்க. நானே படிக்கிறேன். முதல் 2-3 கேள்வி நானே படிக்கிறேன். நீங்க எல்லாம் அமைதியா இருங்க. யாரும் வாய் திறக்காதீங்க. ஆன்சர் சொல்லும்போது மட்டும் வாய் திறந்து சொல்லுங்க. அது கரெக்டான ஆன்சர் கால்குலேட் பண்ணி கரெக்டா இருந்தா மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்தா சொல்லாதீங்க. அமைதியா இருங்க. அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்களின் கூடுதல் 30 எண்ணில் இடையே அமையும் எண். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். ஓகே. அடுத்து வரும் 3 முழு எண்களின் கூடுதல் 30 எண்ணில் இடையே அமையும் எண் என்ன? If the sum of the 3 consecutive integer is 30, then the middle number is. பாரு இப்ப யாரோ மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. சச்சோ. மைக் ஆஃப் பண்ணி வைங்க. மைக் ஆஃப் பண்ணி வைங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டீங்களா? வெரி குட். இப்போ பாருங்க இந்த கேள்வி பாருங்க. கேள்வி எடுக்கிறேங்க. அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்களின் கூடுதல் 30 எண்ணில் இடையே அமையும் எண் என்ன? If the sum of the 3 consecutive integer is 30, then the middle number is. தேஜஸ்ரீ இந்த தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ படிக்க பார்க்கலாம். கேள்வியை பதில் வேண்டாம். தமிழ்ல மட்டும் படிங்க இல்ல இங்கிலீஷ்ல மட்டும் படிங்க. எஸ் சார். அடுத்தது வரும் 3 முழு எண்களின் கூடுதல் 30 எண்ணில் இடையே அமையும் எண். கரெக்ட்டா படிக்கல நீ. மறுபடியும் படி. அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்களின் கூடுதல் 30 எண்ணில் இடையே அமையும் எண். இப்ப கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டீங்க இல்லையா? ஓகே. தமிழ்ல இங்கிலீஷ்ல இருங்க யாரோ வராங்க. இருங்க ஒரு நிமிஷம். வந்துட்டே இருக்காங்க. இங்கிலீஷ்லயே படிங்க. இரு ஒரு நிமிஷம். வராங்களா? படிங்க. The sum of 3 consecutive யாமா அந்த பையன் படிக்கிட்டு விடுங்க. படிங்க தம்பி. 13 then the if the sum of 3 consecutive integers 13 the number is. இல்ல ஐ திங்க் அவருக்கு சரியா படிக்க முடியல. வேற யாரோ படிக்க பார்க்கல. கரெக்ட்டா? If the sum of consecutive integer is 30, then the middle number is dash. யாரோ ஒருத்தர் படிக்கணும். யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சா மத்தவங்க ஆஃப் பண்ணிக்கோ. Consecutive integer is. சரி போதும். இப்போ நமக்கு ஆன்சருக்கு போலாம். ஓகே. இப்போ ஆன்சர் என்ன? 9 10 11 கூட்டினா 30 வரும் சார். 9 10 11 கூட்டினா 30 வரும். ஒத்துக்கறேன். அப்புறம் 10 சார். 10 ஆன்சர் அப்படினு நீங்க சொல்றீங்க இல்லையா? சார் 10 தான் சார். 10 என்பது சரியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி 9 10 11 எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் இதெல்லாம் கூட்டும்போது வருது. என்னமா? 3 ஆட் பண்ணும்போது வருது. இல்ல அது 3 ஆன்சர் வந்த பிறகு 3 ஆட் பண்ணா வருதுன்னு தெரியுது. ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறேன். 12 சார். எதனால ஆட் பண்ணா 30 வருமோ அது வந்து அது எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறேன். என்னப்பா நீ அது எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குற? அது சொல்லு. தொடர்ந்து வந்த நம்பரை கூட்டனா தொடர்ந்து வர 3 நம்பரை கூட்டனா. அதெல்லாம் சரி, அதெல்லாம் எனக்கு தெரியும். எப்படி அது தொடர்ந்து எந்த பாருங்க நான் சொல்றேன். இப்ப இந்த கிளிக் இப்ப புதுசா ஒரு ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே இங்க பாருங்க. தொடர்ந்து நல்ல யாரும் வாய் தரக்கூடாது. தொடர்ந்து 3 நம்பர் எப்படி எழுதலாம்னா x-1 ன்னு ஒரு நம்பரையும் x ன்னு ஒரு நம்பரையும் அடுத்து என்னென்ன x+1 அப்படின்னு எழுதலாமா? எஸ் சார். தொடர்ந்து 3 நம்பர்கள் x-1 என்று எழுதலாம், x ன்னு எழுதலாம், x+1 ன்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாம் சார். அப்ப இந்த 3 கூட்டினா என்ன வருது? 3 கூட்டுங்க. x-1 plus x plus x+1 is equal to எவ்வளோ? சார் 2 -3 சார். நல்லா பாருங்க. கண்ணுல விளக்கணும் விட்டு பாருங்க. சார் x-1 இது யாரோ ஒருத்தர் சொல்லுங்கம்மா. -2x³ தப்பு. 3 கூட்டினால் -2x. தப்பு.
minus 2x square. தப்பு. ஆ? x minus 2 sir. தப்பு. Sir minus x power 2. தப்பு. Sir 3 sir. ஆ? 3 sir. தப்பு. X power 2 minus 2 sir. X minus 2 sir. கூட்டுங்கப்பா. மூணையும் கூட்டுங்க. கூட்டல் அடிஷன். X power 3. No sir. எவ்வளவு? Sir, x square. தப்பு. X தப்பு. Power தப்பு. 1. X power is 3. ஆ? Cube. தப்பு. Cube. எது? X minus 3. தப்பு. 3x sir. 3x சரியான விடை. யார் சொன்னது 3x? இது மிதுன் சார். மிதுன் சரியான விடை. 3x வந்து ஈக்குவல் டு 30 ன்னு சொல்றாங்க. அப்ப x ஈக்குவல் டு எவ்வளவு? 10. 3 sir. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சும்மா சும்மா நான் பத்து சார். சும்மா நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா ஒத்துக்க முடியாது. 9 sir. சும்மா X is சும்மா equal to 9. கண்டுபிடிச்சேன்னு சொன்னா ஒத்துக்க முடியாது. நீங்க அது என்ன வழிமுறையை நீங்கள் பின்பற்றினீர்கள் சொன்னால்தான் நான் அது ஒத்துக்குவேன். புரிஞ்சுதா? சும்மா கண்டுபிடிச்சிட்டேன் x = 10 ன்னு நான் போன கிளாஸ்ல எடுத்தது வச்சு சொன்னேன் அப்படின்னா ஒத்துக்க முடியாது. ஓகே? 30 வந்து 3 ஆல டிவைட் ஆமா, பண்ணனும். x minus 1 listen, x minus 1 plus x plus x plus 1 இந்த மூணையும் கூட்டினால் 3x வருது. அந்த மூணையும் கூட்டினா அந்த 3x வந்து 30 ன்னு சொன்னாங்க. அந்த 3x 30 என்றால் x = 10. அதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, 3x முன்னாடி ஒரு 20 பேர் தப்பா சொன்னீங்க. அவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? கரெக்டா தெரிஞ்சா மட்டும் வாய் தருங்கன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா தெரியாமே வாய் திறந்துருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க அம்மா அப்பாட்ட சொல்லி சாப்பாடு கொடுக்க வேண்டாம்னு சொல்ல போறேன். கரெக்டா 100க்கு 100 விடை தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்க. டவுட் இருந்தா சொல்லாதீங்க. 1-2 பேர் சொல்லியிருந்தா நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். 20 பேர் தப்பா சொல்றீங்க. -2x x3 என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நான் கூட்டல் தான் சொன்னேன். ஓகே ரைட். அது ஒரு அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி தேஜஸ்ரீ படி. வேற யாரும் படிக்காதீங்க. யாரோ ஒருத்தர் கூப்பிடுவேன், அவங்க மட்டும் படிங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசல் என்ன? தேஜஸ்ரீ உங்களை படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, மெதுவா நிறுத்தி நிதானமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி படிக்கணும். சரியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு புரியக்கூடாது படிக்கட்டும். ஒரு குறிப்பானது இல்ல ஒரு தேஜஸ்ரீயே குறிப்பிட்ட படிக்கட்டும். தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசல் என்ன? அடுத்தது மனோஜ்குமார், நீங்க இங்கிலீஷ்ல படிங்க. மனோஜ்குமார் இல்லையா? அப்ப அனிஷாவை படிங்க. இருக்கே சார். படிங்கப்பா. ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே நிமிஷம் அதுக்குள்ள யாரோ வந்துட்டாங்க. படிங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசல். ஓகே, நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். A certain sum of money amounts to 10,080 in 5 years at 8% interest. The principal amount எவ்வளோ? The principal amount is பாருங்க. இப்போ நானே போடுறேன், அமைதியா இருங்க எல்லாரும். நீங்க அவசரப்பட்டு நீங்க வாயை திறக்க வேண்டாம். இங்க பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அதுக்கு படிச்சிருப்பீங்க. I = PNR by 100 போட்டிருப்பீங்க. படிச்சிருப்பீங்க உங்க ஸ்கூல்ல. PNR by 100 படிச்சிருக்கீங்களா? P என்பது பிரின்சிபல், அதாவது அசல், தமிழ்ல அசல். N என்பது காலம், நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்புறம் R என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் தமிழில் சொல்றேன், தமிழ் தெரியாதவங்க குழப்பம் பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்ட், அதாவது P என்பது அசல், N என்பது எவ்வளவு வருஷம், R என்பது வட்டி விகிதம். அப்ப I என்பது தான் வட்டி. I என்பது இன்ட்ரெஸ்ட் அல்லது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சாதாரண வட்டி என்று பெயர் தமிழ்ல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன பெயரு? சாதாரண வட்டி அல்லது தனி வட்டி. தனி வட்டி என்று பெயர். இங்க தமிழ் எழுத முடியாது, ஆனால் எழுதல. அதுக்கு தனி வட்டி என்று பெயர். அதுக்கு ஆன்சர் ஃபார்முலா அது. அப்ப தனி வட்டி = PNR by 100. P எவ்வளோ?
பி தெரியாது, பி தான் கண்டுபிடிக்கணும், பி தான் கண்டுபிடிக்க வேண்டும். இன்டு n எவ்வளோ, இன்டு n 5 years சொல்றாங்களா, 5 years. r எவ்வளோ 8. அப்ப டிவைடட் பை 100 போடணும் முதல்ல, அப்படின்னா i வரும். ஆனா இப்போ என்ன இருக்கு, என்ன கொடுத்துருக்காங்க, நான் கேள்வி மறுபடியும் பார்க்கிறேன். I 10,080 போடலையே. என்னமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10,018 போடலையே சார். இல்ல 10,080ங்கிறது இன்ட்ரெஸ்டா இல்ல வேற என்ன சேர்ந்து இருக்குது அதுல? அது அசலும் சேர்ந்தது 10,080. அசலும் சேர்ந்ததுதான் 10,080. அதாவது இங்க ஐ இல்ல, அவங்க கொடுத்திருக்கிறது வந்து பி பிளஸ் ஐ கொடுத்திருக்காங்க, பி பிளஸ் ஐ கொடுத்திருக்காங்க அவங்க. அதாவது பி பி பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 10,080 அப்படி கொடுத்துருக்காங்க. ஐ மட்டும் கொடுக்கல, பி பிளஸ் ஐ 10,080 கொடுத்துருக்காங்க. இப்போ ஐக்கு பதிலா பி இன்ட்டு 5 இன்ட்டு 8/100 போடலாமா? போட்டு பார்க்கலாம் இருங்க. அப்போ அந்த பி அப்படியே வச்சுக்கிறேன். ஐக்கு பதிலா 5 இன்ட்டு 8 40 p/100 அல்லது 4/10 p அல்லது 2/5 p, 2 p டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 10,080. ஓகே, 10,080. அப்போ p plus 2p/5 வந்து 10,080. அப்போ இதை எப்படி போகிறது, எல்சிஎம் எடுத்தா மேலே வந்து 5p ப்ளஸ் 2p கீழே வந்து டிவைட் பை 5 வரும். டிவைட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 10,080. அப்படின்னா 7p இஸ் ஈக்குவல் டு 10,080. அந்த 5 அந்த பக்கம் போயிடும், அந்த 5 அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆகும். 10,080 இன்ட்டு 5 போடணும். பாரு இப்போ வர்றாங்க, என்னதான் பண்றது இந்த குழந்தைகளை. ஐயோ, இந்த குழந்தைங்க பெரிய தகராறு பண்றாங்களே. யாரு இந்த பாரு, சிவாங்கிற ஒரு தகராறு பண்றாரு. சிவா கரெக்டா வரணும் கண்ணா, இந்த மாதிரி லேட்டாலாம் வரக்கூடாது. ஒரு தடவை நான் இரமா அவசரப்பட வாயை திறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், தப்பா சொல்றது எல்லாரும். அப்ப 7p ஈக்குவல் டு 10,080 இன்ட்டு 5. அப்ப p இஸ் ஈக்குவல் டு 10,080 இன்ட்டு 5 இன்ட்டு 5 டிவைட் பை 7. இப்போ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 10,080 இன்ட்டு 5 டிவைட் பை 7 50,400 சார். 50,400 சார் 7,200. இருமா இரு, நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். எனக்கு கால்குலேட் பண்ண பிறகு அப்புறம் சொல்றேன். ஓகே சார். என்ன ஆன்சர் வருது? 7,200 என்பது சாரி இருப்பா, யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு அதுக்குள்ள. 7,200 என்பது இப்படி இருக்குது. இப்போ நல்லா பாருங்க குழந்தைகளா, நல்லா பாருங்க. இப்போ நமக்கு ஆன்சர் தெரியாது, நம்ம இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட்ல போட்டாச்சு. போட்டு 7,200. இன்னொரு மெத்தட் இருக்கு பாருங்க, அந்த மெத்தட் இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுத்துட்டுமா? எப்படி பாருங்க இன்னொரு மெத்தட். இப்போ நமக்கு 7,200 தெரியாது, ஆனா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6,000, 6,600, 6,800, 7,200 ஏதோ ஒன்றை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். அசல் வந்து 6,800ன்னு வச்சுக்கிறேன் ஒரு பேச்சுக்கு. அசல் வந்து 6,800ன்னு போட்டா அப்போ வட்டி என்ன, 6,800 இன்ட்டு எவ்வளோ வருஷம், 7 வருஷம், சாரி 5 வருஷம் இன்ட்டு 7 டிவைட் பை 100. அது எவ்வளோ வருது பாருங்க. சார் 8 டிவைடட். இருமா வருமா, இது யாரோ வந்துட்டே இருக்காங்க. சரி விடுங்க, அவங்க வராட்டி போகுது, அவங்கள விட்டுறலாம். கேள்வி என்னன்னு பார்ப்பீங்க. கேள்வி வந்து ஆமாம் 8 சாரி 8க்கு போல 7 போட்டானா, சாரி 8. ஆமாம்
இது 8 டிவைடட் பை 100 எவ்வளவு வருது? சார் 4250. 4250 கரெக்டா? சார் ஆமா சார் 280 சார். 7550 சார். 4280 50 சார் இல்ல சார். ஆமா சார். இது கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்கப்பா. சார் 2280. 4250 சார். சார் 2720 சார். 50 சார். 4850 சார். 2380 இல்ல கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்லலன்னா நான் அப்புறம் சார் 2720 சார். 2720 என்பது சரியான விடை. 2720 சரியான விடை. அப்போ அந்த அசல் 6800 பிளஸ் 2720 ரெண்டு கூட்டி எவ்வளவு வருது சொல்லுங்க பார்க்கலாம். 6800 அசல், அந்த வட்டி வந்து 2720, ரெண்டு கூட்டி எவ்வளவு வருது? 9520 சார். 9520. நமக்கு என்ன வரணும்? 10080 வந்திருக்கோம். 10080 வந்திருக்கோணும். ஆனா நமக்கு அதுல 6800 எடுக்கும் போது 9000 வந்தது. அப்ப நம்ம ஆன்சர் வந்து 6800 விட அதிகமா இருக்கும் இல்லையா? அப்போ 6800 விட அதிகமான உள்ள வேல்யூ எந்த வேல்யூ? 7200. அந்த ஆன்சர் சொல்லி போட்டு வந்துடலாம். அது கண்டுபிடிக்க வேண்டாம். அது மறுபடியும் நீங்க போட்டு கண்டுபிடிக்க வேண்டாம். புரியுதா? மறுபடியும் போட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இதுல இருந்து தெரிஞ்சிட்டோம் 6800 விட அதிகமா இருக்கும்னு தெரிஞ்சிட்டோம். அது 6800 விட அதிகமா இருக்கிறது 7200 தான் ஒரே ஒரு விடை இருக்கு. அதுதான் சரியான விடைன்னு போட்டு வந்துட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ்ல ஓகே சார். இப்ப கிளாஸ்ல நமக்கு டைம் இருக்கிறதுனால போடுற மாதிரி 7200 இன்ட்டு 5 இன்ட்டு 8 டிவைட் பை 100 எவ்வளவு வருது பாருங்க. சார் 10080. இல்ல தப்பு. 7200 இன்ட்டு 5 இன்ட்டு 8 பை 100 எவ்வளவு வருது? தப்பா சொல்லக்கூடாது. 252. ஏய் நல்லா பாருப்பா. தப்பு சொல்லக்கூடாது. சார் 280 சார். தப்பு. தப்பா சொல்லக்கூடாது. கரெக்டா கால்குலேட் பண்ணி சொல்லுங்க சார். 2880. சரியான விடை. இப்போ மொத்தம் 7200 அசல் பிளஸ் 2880 கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 7280 அசல், வட்டி 2850, ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வருது? 1080 வருதா? அப்போ இங்க இருக்குதா? 1080 இங்க இருக்குதா? அப்போ அதுதான் சரியான விடை. இப்போ நம்ம எக்ஸாம்ல ஏதோ ஒண்ணு எடுத்து கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எது கரெக்ட். ஓகே, அடுத்தது பாருங்க. 98வது கேள்வி. இப்ப நான் படிக்க சொல்றேன். யாரோ ஒருத்தர் படிக்க சொல்றேன். அனிஷா படிங்க. அனிதாவா அனிஷாவா? நாங்க படிக்கிறோம். சரி படி படி படி. சார் 97 இல்ல 98வது கேள்வி படிப்பா. உள்ள பகுதியின் இலக்கங்களின் இல்லப்பா 98வது கேள்வி படின்னு. ஒரு பக்கங்களின் கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட டேஷ் இருக்கும். ஒரு முக்கோணத்தின் எந்த இரண்டு பக்கங்களின் கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட டேஷ் இருக்கும். The sum of the lengths இருங்க நான் படிக்கும் போது பேசக்கூடாது. The sum of the lengths of any two sides of a triangle is dash than the third side. Same. Greater than. Equal. Equal என்பது தவறான விடை. அதிகமாக அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். எல்லாரும் பாருங்க. கொஞ்சம் கேளுங்கப்பா. தப்பா சொல்றேன். இந்த கிரேட்டர் சொல்லாம அதிகமாக சொல்லாம மத்த சொன்னவங்க அத்தனை பேருக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. எதுவும் இல்லை சார். எல்லாம் தப்பு. அதிகமாக என்பது சரியான விடை. இங்க பாருங்க அந்த क्वेश्चनே பாருங்க. The sum of the lengths of any two sides of a triangle is dash than வந்தாவே என்ன வரும்? அது கம்பேரிட்டிவ் டிகிரி. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் கம்பேரிட்டிவ் டிகிரி என்ற பெயர். அங்கே ஸ்மாலர் அல்லது கிரேட்டர் அந்த மாதிரி வரணும் இல்லையா? ஈக்குவல் டு வரவே வராது. நன்னு வரவே வராது. அது கிராமட்டிக்கலா கூட அது தப்பு.
அப்போ உங்களுக்கு ஏதாவது மேத்ஸ்ல தகராறு வந்தா இங்கிலீஷ்ல வச்சு கூட கரெக்டாக போட்டுடலாம். இப்போ ஸ்மாலரா கிரேட்டரா வேணா வித்யா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் அந்த 1 அல்லது 2 தான் சரியான ஆன்சர். இந்த இடத்துல கிரேட்டர் தேன் என்பது சரியான ஆன்சர். அதாவது ரெண்டு பக்கத்தையும் கூட்டினால் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 7, 8, 9. இதை வச்சு ஒரு முக்கோணம் வரைய முடியுமா? 7, 8, 9 வரைய முடியாது சார். வரைய முடியும். அப்ப இன்னொரு முக்கோணத்தோட ஓகே, இன்னொரு முக்கோணத்தினுடைய பக்கங்கள் 5, 2, 7 வரைய முடியுமா? முடியாது. ஏன்னா 2 கூட்டினா 3வது விட பெருசா இருக்கும். வரைய முடியாது. இன்னொரு முக்கோணம் பாருங்க, 3, 4, 6 இல்ல 3, 4, 5. இது ஒரு முக்கோணம் வரைய முடியுமா? முடியும் சார். முடியும். ஓகே, சாரி. இல்ல 3, 4, 8 வரைய முடியுமா? முடியாது. 4 கூட்டினா 7 வருது. 8 விட சிறுசு, அது 8 விட பெருசா இருக்கணும், அப்பதான் வரைய முடியும். அதனால வரைய முடியாது. இந்த மாதிரி கேள்விகளும் வரும். அடுத்தது 99வது கேள்வி. யாரோ ஒருத்தர் படிங்க. ஒருத்தர் தான் படிக்கணும். நான் படிக்கிறேன் சார். 112 பை நான் படிக்கிறேன் சார். 112 பை 528 உள்ள பகுதியின் யாரோ ஒருத்தர் படினா ஒருத்தர் ஆரம்பிச்சா மத்தவங்க கப் சுப் இருக்கணும். படிங்க. 112 பை 528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். படிங்க பார்க்கலாம். 118 பை 528 எளிய வடிவு கண்டுபிடிக்க முதல்ல. 112 பை 528 சுருக்குங்க. சுருக்குனா என்ன வருது பாருங்க சார். 4 டேபிள் இருக்குங்க சார். 6 இது சார் 4 டேபிளால பண்ணா 4 டேபிளால பண்ணா 7 முதல்ல எளிய வடிவு என்னன்னு கண்டுபிடிங்க. என்ன எளிய வடிவு? 4 சார். எளிய வடிவு என்னன்னா 4. ஆமா, எளிய வடிவு என்ன? 6 சார். எளிய வடிவு என்னன்னு கேக்குறேன் நான். 112 பை 528 எளிய வடிவு டிவைட் பண்ணனும் சார். இது 7 பை 33 சார். 7 பை 33 சார். கரெக்ட். 7 பை 33 என்பது சரியான விடை. அப்போ அந்த பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் என்ன? 4 சார். எது பகுதி, எது தொகுதி? கீழ உள்ளது ஆமா, கீழ உள்ள பகுதி. அப்ப 3 + 3 6 என்பது சரியான விடை. கரெக்ட். வெரி குட். இப்ப 7 பை 33 சொன்ன குழந்தை பேர் என்ன? தேஜஸ். ஓ, தேஜஸ்ரீ. வெரி குட் தேஜஸ்ரீ. ஃபேண்டாஸ்டிக். வெரி குட். வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 7 இது 100வது கேள்வி பாருங்க. 7 ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 7 வரணும். அந்த மாதிரி இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 18 ஸ்கிரீன் தெரியல சார். 18 சார். ஸ்கிரீன் தெரியலையா? 18 இருப்பா, ஸ்கிரீன் தெரியலன்றாங்க. தெரியுது சார். அவங்க மொபைல்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கு. ஆமா, இப்ப பாரு, இப்ப தெரியணும். இதுக்கு மேல தெரியலன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. சார் 18 தெரியுது சார். 18 சார். என்னப்பா? தெரியுது சார். 19 சார். 18 19 சார். நீங்க எல்லாம் எழுதுங்க. என்னென்ன எண் இருக்குன்னு எழுதுங்க முதல்ல, அப்புறம் பாத்துக்கலாம். சார் இலக்கம்னா என்னது? சார் இலக்கமாக அதெல்லாம் நீ கேட்டா சொல்ல முடியாது. இலக்கம் கூட தெரியாம இருக்கு இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. அதெல்லாம் இங்கிலீஷ்ல படிங்க. The number of 2-digit numbers containing a number 7 is dash. கண்டுபிடி. எல்லாம் எழுதுங்க முதல்ல. அந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு அப்புறம் எவ்வளவு நம்பர்ஸ் எழுதிருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணுங்க. 18 சார். இல்ல முதல்ல என்னென்ன நம்பர் எழுதிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
17, 27, 37, 47, 57, 67, 87, 97 சார். அதுக்கப்புறம் 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79 சார். ஏன் 70 விட்டீங்க? சார் 70. இப்போ எவ்வளவு வருது பாருங்க, கவுண்ட் பண்ணுங்க. சார் 18 சார். 19 சார். 19 சார். 18 சார். 19 18 19 சார். 19 சார். 18 சார். சார் 18. 19 சார். 18 தான் வருது எனக்கு. சார் 18 பாருங்க 18 வருதா பாருங்க. சார் தப்பா சொல்றாங்க, 18 தான் வருது. 18 தான் சார். 18 சார். 18 என்பது சரியான விடை, 19 என்பது தவறான விடை. இருந்தாலும் 19 சொல்ற குழந்தைகளை நம்ம மன்னித்து விட்டு விடலாம். இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. 18 என்பது சரியான விடை. ஓகே, அடுத்து 101வது கேள்வி படிங்க. நானே படிக்கிறேன். 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5 மீட்டர் ஐ 2 மீட்டர் மைனஸ் 1 ஆல் வகுக்க கிடைப்பது என்ன? Dividing 10 meter square by 5 meter minus 5 meter by 2 meter minus 1 is 2/1 சார். என்ன ஆன்சர் வருது? 3/5 மீட்டர் சார். இல்ல நல்லா பாருங்க, தப்பா சொல்லக்கூடாது. 5 மீட்டர் என்பது சரியான விடை. 5 மீட்டர். 5 எல்லாருக்கும் வருதான்னு பாருங்க. 5 மீட்டர் 5 மீட்டர் சார். 5 மீட்டர் சார் 5 மீட்டர் வருது சார். 5 மீட்டர் சார். சார் வருது சார். ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. -6/11 என்ற எண்ணிலிருந்து எந்த எண்ணை கழித்தால் 8/9 கிடைக்கும்? -34/99 சார் 5 mm சார். 142 டிவைட் பை 99 சார். இருப்பா, நான் முதல்ல போட்டுக்கிறேன். சார் 34/99. -6/11 என்ற எந்த எண்ணை கழித்தால் 8/9 கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. சரி, இப்படி போட்டா -142/99 சார். இருமா நானே போடுறேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சார். மைனஸ் சொல்லுங்க. மைனஸ் -142/90 என்பது சரியான விடை. வெரி குட். ஓகே, அடுத்த கேள்வி போலாம். சார் ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. இருப்பா, ஸ்கிரீன் தெரியுது தான், நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்த கேள்வி தெரிய மாட்டேங்குது. அது விட்டுலாம். அடுத்த கேள்வி போலாம். இருங்க. பின் வருவனவற்றை பொறுத்துக. 4 இப்போ ABCDன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்துக. எதை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கணும். பாருங்க, ABCD இந்த பக்கம் 1 2 3 4. நீங்க சொல்லுங்க. 2x plus 3 2x plus 3 க்கு வந்து 20x 2y minus 2 20x சார். இல்ல A க்கு என்ன வரும்? A க்கு A க்கு வந்து 4 வரும் சார். A க்கு வந்து 4 வரும் சார். 4x -1 B வந்து A க்கு வந்து 4x square minus 9 சார். A க்கு வந்து 3 வரும். 4x square by 9. ஆமா.
B வந்து சரி இருங்க ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 4. இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட். வெரி குட். ரெண்டாவது ஆப்ஷன் சார். ஓகே. அடுத்த கேள்வி. ஓகே 105வது கேள்வி யாரோ ஒருத்தர் படிங்க. 1908 ஸ்கொயரின் மதிப்பு 1908 படிச்ச பையன் யாரு? அவனுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. 1908 படிச்ச பையனுக்கு சாப்பாடு கிடையாது. அவங்க அப்பா அம்மா இனி கொடுக்காதீங்க. ஒரு பார்த்து படிக்கிறதுல ஏன்பா தப்பு பண்ற? பார்த்து தான் படிக்கிற, அது ஏன் தப்பு பண்ற? ஓகே என்ன படிக்கணும்? அது 998 ஸ்கொயரின் மதிப்பு என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? 998 இன்டு 998 போட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க ரொம்ப டைம் ஆகும். அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நான் எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்றேன். 1000 மைனஸ் 2 என்று எழுதலாமா? 998 எழுதலாம் சார். இதனோட ஸ்கொயர் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அப்ப a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் என்ன? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஓகே பெரிய b போட்டுமா? b ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கு. அப்ப a ஸ்கொயர் என்ன? a வந்து 1000. அப்ப a ஸ்கொயர் வந்து 1000 ஆச்சு. b ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் வந்து பிளஸ் 4. 2 ஸ்கொயர் வந்து பிளஸ் 4. அப்புறம் மைனஸ் 2 2ab 2 இன்டு a பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பிளஸ் 4 நான் போடும்போது பேசக்கூடாது யாருமே. மைனஸ் 4000 ஈக்குவல் டு அப்போ 9 9 9 9 1 2 3 9 6 0 4 3 6 7 0 அப்பா சாரி இது வந்து 6 4 வருமா? 4000 இருங்க 4000 போயிடுச்சுன்னா இங்கே வரும். 4000 பண்ண 6 4000 பண்ணா 6 0 500 0 வரும். இப்படி வருமா? 3 6 7 3 சார் எனக்கு ஆன்சர் இதுதான் சார். எனக்கு ஆன்சர் சரிங்க ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வருது. அப்ப ரெண்டாவது ஆப்ஷனா? கரெக்ட். ரெண்டாவது ஆப்ஷன். ஓகே அடுத்த கேள்வி. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் சதுர அலகுகள் மற்றும் அகலம் a மைனஸ் b அலகுகள் எனில் அதன் நீளம் எவ்வளோ? நான் படிக்கிறேன், நானே படிக்கிறேன். If the area of rectangular land is a square minus b square units whose breadth is a minus b unit, then its length is an answer. The answer a plus b sir. A plus b sir. Sir a plus b. இப்ப யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி இருக்காங்க, பேசும்போது மட்டும் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆன் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஆஃப் பண்ணி வைங்க. பேசும்போது மட்டும் ஆன் பண்ணி பேசிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். சரியா? அதே மாதிரி லேட்டா வராது. இனிமே உள்ள விட மாட்டேன் பசங்களா. இப்ப லேட்டா 2 பேர் உள்ள விட்டுருக்கேன். இனிமே வரக்கூடாது அப்படி. சரியா? நீங்க 6:30 மணிக்குன்னா 6:35 வந்துடணும். நீங்க இப்ப என்ன 7:10 வர்றீங்க. என்ன அர்த்தம் தெரியல.
மேபி அடுத்த கிளாஸ், அடுத்த புதன்கிழமை கிளாஸுக்கு நேரத்துல வந்துட்டீங்களோ? A plus B sir answer. A plus B சரியான விடை. யார் சொன்னது? நான் கேக்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லணும். யார் சொன்னதுன்னு கேக்குறேன். ஓகே, வெரி குட். அடுத்த கேள்வி போலாம். 3 நபர்களில் 2 நபர்கள் மற்றும் தேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்படுவர். அதன் சதவீதம் என்ன? Only 2% out of 3 will be selected in the interview. The percentage is. அது எப்படி போடுறதுன்னா இங்க பாருங்க, நான் சொல்றேன் எப்படி போடுன்னு சொல்றேன். இங்க பாருங்க, 2 பேர் 2 divided by 3 into 100 into 100 அப்படின்னா 200 divided by 3 எவ்வளவு வருது? ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் தெரியலையா? ஸ்கிரீன் தெரியல? 600 சார். 600 சார். ஸ்கிரீன் தெரியுதான்னு கேக்குறேன். 66 தெரியுது சார். 600 சார். 3 எவ்வளவு வருது? சார் ஆன்சர் 600 சார். தப்பு. 200 by 3 by 3 60 சார் ஆன்சர். தப்பு. 60 சார் ஆன்சர். தப்பு. 600 சார். சார் 66 தப்பு. 66 தப்பு. 66 எல்லாரும் தப்பு தான் பண்றீங்க. சார் 66 சொன்னது யாரு? 66 2 by 3 சொன்னது யாரு? யார் சொன்னது? சார் 66 2 by 3 என்பது சரியான விடை. சொன்னது யாரு? ஜோதி லட்சுமி ஐடியால இருந்து ஐடியில இருந்து யார் பேசினது? சும்மா இருமா, பையன் தான் பேசினது. எனக்கு தெரியாது. இந்த பொய் சொல்ற வேலை வச்சு கூடாது, அப்புறம் உங்களை ரிமூவ் பண்ணிடுவேன். பையன் சொல்லுப்பா. அத பேர் என்ன? கிருத்திகேஷ். வெரி குட். இந்த சும்மா சும்மா இந்த பொண்ணுங்க வந்து கலாட்டை பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. பையன் தான் சொன்னா, ஆனா இந்த பொண்ணு தான் சொன்னேன்னு சொல்லுது. ஜோதி லட்சுமி, நீங்க நாளைக்கு இருந்து வராதீங்க சார். நான் ஸ்ரீமதன் தான் சார் சொன்னேன். இல்ல இல்ல, ஓகே. இனிமே அப்படி சொல்லக்கூடாது. ஒருத்தர் சொன்னா அவர் தான் சொல்லணும். சும்மா நமக்கு 4 பேர் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. ஓகே. ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன? மைக் ஆஃப் பண்ணி வைங்க எல்லாரும். மைக் ஆன் பண்ணி வை. ஏன் மைக் ஆன் பண்ணி வைக்கிறீங்க வேலை இல்லாம? நான் படிக்கிறேன் பாருங்க. ஓர் இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதனுடைய தற்போதைய மதிப்பு என்ன? The value of a motorcycle 2 years ago was 70,000. It depreciates at the rate of 4% per annum. The present value is 64,512 sir. யார் சொன்னது? கபிலன் sir. கபிலன். ஓகே. கபிலன் என்ன லாவண்யாங்கிறதுல வரீங்களா? Yes sir. ஓகே, கரெக்ட். அது கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் இப்போ வந்து 7,000 into 1 minus 4 divided by 100 சார். அத சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா 70,096 divided by 100 ஸ்கொயர் சார். சரி. இப்போ 70,000 into 96 divided by 100 into 96 divided by 100 சார். ஓகே. இப்போ அத சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா 64,500. கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட். அப்படியே போட்டீங்க. அட அப்படியே போட்டீங்க. ஹலோ. இல்ல சார், எங்க ஸ்கூல் அப்படிதான் சொல்லிட்டாங்க. நான் கேக்குற மட்டும் பதில் சொல்லணும். அப்படியே அப்படி போட்டீங்களான்னு கேக்குறேன். ஆமா சார். அப்படியே ஆமான்னு சொல்லணும். எங்க ஸ்கூல்ல போட்டாங்க, எங்க ஆட்டுக்குட்டி போட்டாங்க, அம்மி குட்டி போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. கேக்குற கேள்வி கூட புரிஞ்சுக்காம நீங்க என்ன இருக்கீங்க? வெரி குட். நீங்க போட்டது கரெக்ட், தப்பு இல்ல. அவர் என்ன போட்டிருக்கிறாரு பாருங்க, அட்டகாசமா போட்டிருக்கிறார்.
அவங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தா ஏதோ சொல்லி கொடுத்தா அவர் பாரு 70,000 இன்டூ 96 டிவைட் பை 100 இன்டூ 96 டிவைட் பை 100 போட்டிருக்கிறார். வெரி குட், ஃபென்டாஸ்டிக். எந்த ஸ்கூலு, எந்த ஊரு? திருவண்ணாமலை செய்யார் சார். செய்யார் ஸ்கூல். வெரி குட், நல்லா தான் போட்டிருக்கீங்க. ஆனால் இதுல இருங்க, இதுல அது 60,000 சில்லற 64,000 சில்லற வந்திருக்குது. அது எவ்வளவோ அது அவ்வளவு வந்திருக்குது. அதான் கரெக்டான ஆன்சர், தப்பில்லை. ஆனால் இது ரொம்ப டைம் எடுக்கும். எடுத்துதான் எடுக்கலையா? ஆனா அதை விட சிம்பிளா போடுறது பாருங்க, நல்லா பாருங்க. 70,000 இருக்குது, அதுல 4% குறையுதுன்னா 1% குறையுதுன்னா 700 குறையுது. 4% குறையுதுன்னா 2,800 குறையுமா? நாலு பர்சன்ட் குறைஞ்சா 2,800 குறையுமான்னு கேக்குறேன். 70,000 × 4/100 போடுங்க. 70,000 × 4/100 எவ்வளவு வருது? 2,800 சார். ஆமா, 2,800 குறையுது. ஒரு வருஷம் 2,800 குறைஞ்சா பாக்கி எவ்வளவு இருக்கும்? 67,200 இருக்குமா? அப்ப அடுத்த வருஷம் 67,200 இருந்து இன்னொரு 4% குறையுது. இது எவ்வளவு குறையுதுன்னு பாருங்க. அவர் போட்டது கரெக்ட், அவர் தப்புன்னு சொல்லல. 2,688 வருது. அப்போ 2688 வருது. அப்போ 67,200 இருந்து 2688 கழித்தால் என்ன வருது? அதுதான் ஆன்சர். ஓகே, அதான் அவர் போட்டிருக்கிறாரு. அவர் 96/100 போட்டா அது ரொம்ப டைம் எடுக்கும். இப்படி போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ஒண்ணு. இங்க பாருங்க, கபிலன் மாதிரி ஆட்கள் ரொம்ப ஸ்மார்ட் கைஸ், ஸ்மார்ட் பாய்ஸ். இங்க பாருங்க, கபிலன் 70,000 விட கம்மியா தான் இருக்குன்னு தெரியுமா? ஆன்சர் வந்து 70,000 கம்மியா இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். அப்பா வெயிட் நான் சொல்ற கேக்குற மட்டும் பதில் சொல்லணும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பாருங்க. 70,000 மேல என்னன்னு இருக்கு? 3 நாள் 70,000 மேல இருக்கா? எஸ் சார். அப்ப அது அவுட். அப்ப 3 நாள் ஆன்சரே வர முடியாது. 1 அல்லது 2 தான் ஆன்சர் பண்ண முடியும். ஆனா 1 அல்லது 2ல எது ஆன்சரா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது? 1 ஆ 2 ஆ? 1. இப்படியே போட்டுடலாம். மிஸ்டர் கபிலன், நம்ம ஸ்கூல்ல சொன்னதும் கால்குலேட் பண்ண வேண்டாம், நான் சொன்னதும் கால்குலேட் பண்ண வேண்டாம், கண்ணில் பார்த்தாலே போட்டுடலாமா? எஸ் சார். இப்படியா? இந்த திறமையை நீங்க வளர்த்துக்கணும் குழந்தைகளா. ரொம்பலாம் நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது. நம்ம கிளாஸ்ங்கிறனால கால்குலேட் பண்றோம். எக்ஸாம்ல அப்படியே கண்ணில் விளக்கண விட்டு அந்த கேள்வியை பார்த்தால் உங்களுக்கு ஆன்சர் வந்துவிடும். என்ன சார் இவ்வளவு ஈஸியா நினைப்பீங்க? என்னங்க இதே ஃபாலோ பண்றேன். ஆமா, இல்ல நீங்க எல்லா மெத்தடும் தெரிஞ்சுக்கணும் குழந்தைகளா. உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த மெத்தடும் தெரிஞ்சுக்குங்க, நான் சொல்லி கொடுக்குற மெத்தடும் தெரிஞ்சுக்குங்க. இது ரெண்டுமே இல்லாம சொல்லு உள்ள மெத்தடும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? தெரிஞ்சுக்கலாதா? இப்ப இந்த 3ஐயும் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு அந்த நிமிஷத்துக்கு எது ஒர்க் ஆகுதோ, உங்க பிரெயின் வந்து பயங்கர கம்ப்யூட்டரை விட பிஸ்தா பிரெயின் நீங்க வச்சிருக்கிறீங்க. இந்த கபிலன் மாதிரி ஆட்கள், இந்த உங்க குழந்தைகள் இருக்காங்க இல்ல, அவங்க பிரெயின் வந்து கம்ப்யூட்டர் பிஸ்தா. எதை அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணி அது அங்க ஆன்சர் சொல்லிடும். புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதான் சொல்றது? புரியுதுங்க சார். எல்லா தடவையும் நம்ம கால்குலேட் எக்ஸாம்ல எல்லா தடவையும் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணில் விளக்கண்ண விட்டு பார்த்தாவே. அடுத்த கேள்வி பாருங்க. 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் இருக்கும்? அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. அப்படியே மனசுல அப்படியே அந்த படத்தை போடுங்க. இது ஒரு சுவரு, இது ஒரு ஏணி அப்படின்னு ஒரு 14 அடி உயரத்தில் இருக்குன்னா அந்த ஏணி அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? A ladder of 20 feet leans against a wall at a height of 16 feet from the ground. How far? ஏன் சத்தம் வருது? யார் ஆன்லயே வச்சிருக்கிறது? அஜித் ஏன் ஆன்லயே வச்சிருக்கீங்க? அஜித் ஆஃப் பண்ணு. அஜித் ஆஃப் பண்ணு. எப்ப பார்த்தா ஆன்லயே வச்சிருக்கீங்க? இங்க சத்தம் வந்துட்டே இருக்குது. யாரும்
சொல்லும்போது மட்டும்தான், நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் ஆன் பண்ணணும். ஓகே, see, a ladder of 20 feet leans against a wall at a height of 16 feet from the ground. How far is the base of the ladder from the wall? 12 feet. 12 feet sir. 12 feet எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் இப்ப 20 ஸ்கொயர் பண்ண சார், 16 ஸ்கொயர் பண்ண சார். இது என்ன, இந்த தியரத்துக்கு பேர் என்ன? ஐயோ சார் இருங்க சார், மறந்துருச்சு. பீத்தாகரஸ் தியரம். வெரி குட் பாய்ஸ். இங்க பாருங்க, பீத்தாகரஸ் தியரத்துல அந்த ஏணி 20ன்னா தட் இஸ் கால்ட் ஹைபாட்டன்யூஸ். தமிழ்ல கர்ணம் என்று பெயர். அப்புறம் ஒரு சைடு வந்து 16, இன்னொரு சைடு எப்படின்னா அந்த சாஞ்சு இருக்கிற சைடு 20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர் போட்டா 20 ஸ்கொயர் வந்து பாருங்க, நான் போடுறேன் பாருங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போடுறேன், ஏன்னா சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ போடுற இருங்க பார். 20 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 400 வந்துருச்சு. அப்புறம் 16 ஸ்கொயர் போட்டால் 256. 20 ஸ்கொயர்லேருந்து 16 ஸ்கொயரை கழித்தால் 144 வருது. 144ஓட ஸ்கொயர் ரூட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. அப்போது 12 ஸ்கொயர் தான் 144. அப்போ 12 என்பது சரியான விடை. அதை தான் அவர் யாரோ சொன்னார், கபிலன் நினைக்கிறேன். கபிலன் சொன்னது 12 அடி. அதுக்கு பேர் பித்தாகரஸ் தியரம் என்ற பெயர். பித்தாகரஸ் தியரம் என்பது 2 சைடோட ஸ்கொயர், ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை 2 பக்கத்தோட ஸ்கொயரை ஆட் பண்ணால் அந்த ஹைபாட்டன்யூஸோட அந்த லென்த்தோட ஸ்கொயர் கிடைக்கும். இதுக்கு பேர் பித்தாகரஸ் தியரம் என்ற பெயர். இது அடிக்கடி எல்லா ப்ராப்ளத்திலையும் வரக்கூடிய ஒரு தியரம். இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் போய் புக்கில் எடுத்து பார்த்து பித்தாகரஸ் தியரம் என்றால் அது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தோடு இன்றைக்கி முடிச்சுக்கலாம். நல்ல ஆன்சர் பண்ணிங்க, குழந்தைகள்லாம் வெற்றிகரமாக ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட். இதில் 2-3 விஷயம் சொல்கிறேன். லேட்டாக வராதிங்க குழந்தைகளா, ப்ளீஸ் லேட்டாக வராதிங்க. உங்கள் மைக்கை ஆன் பண்ணாதீங்க. கரெக்டாக சொல்லணுங்கிற மட்டும் ஆன் பண்ணுங்க, இல்லை டைம் ஆட் பண்ணாதீங்க. கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா அமைதியாக கேட்டுட்ருங்க, தப்பு கிடையாது. 3வது வந்து இந்த கணக்குக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் மென்டல் எபிலிட்டிக்கும், அதை மனத்திறனுக்கும் நீங்கள் எங்கேயும் போய் படிக்க வேண்டாம். நம்ம இங்கேருந்து இதெல்லாம் கொஸ்டின் பேப்பரே நம்ம சால்வ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம கிளாஸில் படிக்கிறதே போதும். சயின்ஸுக்கும்